என்னடா போயினேங்கிறோம் ஊரே தெரியல. ஏய் அந்த அக்கா கிட்ட கேளடா வாடா. யார் அந்த காய்கறி அக்கா கிட்டியா? சரி வா கேட்கலாம். அக்கா இந்த ராஜா பங்களாக்கு எப்படிக்கா போனோம்? காலாங்கத்தில் இந்த கேள்வியை கேட்டு என் பொழைப்பைய நாசம் பண்ணிட்டியே. அக்கா அக்கா எப்படி ஓடுறா? அந்த காய்கறி அக்கா கிட்ட தப்பா எதுவும் கேட்டோமோ? மச்சான் அந்த ஐயர் கிட்ட கேளு. இங்க ராஜா பங்களாக்கு எப்படி போகணும்? ஐயோ ராஜா பங்களாவா? அவசரம். என்ன மச்சான் இது? ராஜ பங்களாவை கேட்டா ஆளானு தெரிச்சு வர்றாங்க. மச்சான் அந்த டீ கடை அவர்கிட்டயாவது கேட்கலாம். சரி வா போய் கேட்கலாம். பெரியவரே, இந்த ஊர்ல ஒரு ராஜா பங்களா இருக்குல்ல, அதுக்கு எப்படி போகணும்? அது பங்களா இல்ல, பாம்புகளோட புத்து, வௌவால்களின் கூடாரம், பிரேத பிசாசிகளின் கோட்டை. உள்ள யாரு போனாலும் வெளியே பொணம் தெண்ணி கழுகுகள் காத்துட்டு இருக்கும். நீங்க அந்த பங்களாவுக்கு போறது ஒண்ணு, சுடுகாட்டுக்கு போறது ஒண்ணு. இப்போ உங்களுக்கு எதுக்கு வேணும் அந்த பங்களாவோட விவரம் எல்லாம்? பெருசே அந்த பங்களா இவருது. என்னது இவருதா? இவருதுன்னா இவங்க அப்பாது. ராமையா மகனா நீங்க? வேண்டாம்ப்பா அந்த பங்களா சகவாசம், போயிடுங்க இங்க இருந்து. இல்ல பெரியவரே, நான் அந்த பங்களாவை பார்த்தே ஆகணும். எனக்கு ரொம்ப இந்த பங்களாவை பார்த்தா ரொம்ப பயமாகுதுடா. அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும் போல தோணுதுடா. உண்மையா பொய்யான்னு நான் சொல்றேன். அது எப்படா? அந்த பேக் ஓபன் பண்ணு. பேகா? என்னடா இது? இது நெகட்டிவ் எனர்ஜியை டிடெக்ட் பண்ற மீட்டர். ஓ, பேயோ பூதமோ எதுவா இருந்தாலும் இது தெரிஞ்சிடும். எங்க இருந்துச்சு இது? சேனல்ல இருந்துச்சு, செக் பண்ணலான்னு எடுத்துட்டு வந்தேன்டா. உங்க அப்பா இவ்வளவு தூரம் வந்து இந்த பங்களாவையா வாங்கினாரு? இத பார்த்தா சந்திரமுகில வர பங்களா மாதிரியா இருக்குதாடா. டேய் வாயை மூடிட்டு வாடா. பாழ அடிஞ்சு ரொம்ப வருஷமா இருக்கும் போல இருக்கு. இதை கிளீன் பண்றதுக்கு 2 வருஷம் ஆகும் போல இருக்குதாடா. ஏய் பொறுமையா நடடா, பாத்துடா. டேய் விக்கி, டேய் என்னடா ஆச்சு? இந்த பக்கத்துல யாரோ போன மாதிரி இருந்ததுடா. நாம தான்டா பூட்டை திறந்து உள்ள வந்தோம். யாரும் இல்லடா, எல்லாம் உன் பிரம்ம. வாடா. இல்லடா நான் பார்த்தேன்டா. முன்னாடி பார்த்து வாடா. என்னடா இது? கோபாலுன்னு கூப்பிடணுமாண்ணா? மச்சி பார்த்தா இங்க பேய் இருக்கிறது உண்மைதான்டா. போடா இவன, பேய் இருக்குது இங்க நின்னுக்கிற, வாடா போலாம். டேய் இருடா. ஆனா இத தாண்டி அதால வெளியே வர முடியாது. என்னடா சொல்ற நீ? பாரு, இதுக்கெல்லாம் திக்பந்தனம் பண்ணி வச்சிருக்காங்க. இத தாண்டி வெளியே வரதா இருந்தா நாம இந்நேரத்துக்கு இங்க இருந்து இருக்கவே முடியாது. வாடா இருந்து போயிடலாம். சீக்கிரம் வந்துடுறா. போடா. என்னப்பா பங்களா வெளியில இருந்து பார்த்து பயந்து ஓடி வந்தது மாதிரி இருக்கு? அட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியவரே. இந்த ஊர்ல பங்களா வச்சு கடன் கொடுக்கறவங்க இருக்காங்களா? இருக்காங்க. ஆனா உங்க பங்களாவை அடகு வச்சு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா இதுக்கு வேற வழியே இல்லையா? இதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல ஆம்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வெளிநாட்டுல இருந்து வந்த ஒருத்தர் இருக்காராம். அவர்தான் இந்த மாதிரி சொத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு இருக்காராம். நீங்க எதுக்கும் போய் அவரை ஒரு முறை பாருங்க. உனக்கு எத்தனை முறை சொல்றது? இந்த ஆள் போட்டோ என் கண்ணில் படுற மாதிரி வைக்காதானே. முதல்ல இந்த போட்டோ இங்க இருந்து கழட்டி வீசு. அந்த ஆள் இனிஷியலே தூக்கி வீசிட்டேன் நானு. சரிடா விக்கி,
நான் இந்த போட்டோவை எடுத்துடுறேன். வா வந்து உட்காரு. டிஃபன் ஆறி போறதுக்குள்ள முதல்ல சாப்பிட்டுட. உட்காரு. அப்பா உனக்கு மூக்குக்கு மேல கோவம் வருதுடா. இந்த டிஃபன் சாப்பிடு. டேய் மெதுவா சாப்பிடுறா. எதுக்காக இவ்வளவு அவசரப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு. விக்கி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்டா. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளேன் ப்ளீஸ். அம்மா, குளிக்கும் போது காதுக்குள்ள நுர போயிடுச்சு. அதை எடுக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்ல. இதுல உங்க பேச்ச கேட்கறதுக்கு எனக்கு எங்க டைம் இருக்கு? விக்கி, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்டா. நீ ஃப்ரீயாவே இருக்க மாட்டேங்கிறப்போ சாயந்தரம் சீக்கிரமா வரேன், அப்ப பேசலாம். ஓகேவா? ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுமா. உட்காரு. ஒரு நிமிஷம் உட்காரு. எப்ப பார்த்தாலும் நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா ராத்திரி 12 மணி ஆனாலும் நீ வீட்டுக்கு வரதில்ல. அந்த ஃப்ரெண்ட பார்க்கணும், இந்த ஃப்ரெண்ட பார்க்கணும், அந்த பார்ட்டி இந்த பார்ட்டின்னு ராத்திரி நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் நீ வீட்டுக்கே வர. போடா. மா, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வர ட்ரை பண்றேன். ஓகேவா? பை மா. ஏய் விக்கி, டிஃபன் சாப்பிட்டு போடா. இந்த முறை ப்ராஜெக்ட் என்னதான். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் எவ்ரிபடி. இந்த முறை ரியாலிட்டி ஷோ கான்செப்ட் யார்து செலக்ட் ஆயிருக்கு தெரியுமா? விக்ரம். ப்ளீஸ் கிவ் a big hand. விக்ரம், ப்ளீஸ் கம் ஹியர். தேங்க் யூ சார். ஓகே கைஸ், நாங்க இந்த ரியாலிட்டி ஷோவை ரொம்ப யூனிக்கா பிளான் பண்ணிருக்கோம். இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஷோவை எந்த சேனலும் பண்ணதே இல்ல. இது நம்ம பண்ணிட்டா டிஆர்பில நம்ம தான் டாப்பா இருப்போம். ஒன்ஸ் அகைன். ஓகே, திஸ் ரியாலிட்டி ஷோ இஸ் பேஸ்ட் ஆன் ஒன்ஸ் அகைன் கைஸ். ஹலோ, எங்க? பேஷண்ட் என்ன ஆகணும் உங்களுக்கு? எங்க அம்மா டாக்டர். என்னாச்சு டாக்டர் எங்க அம்மாவுக்கு? நாங்களும் முதல்ல இதை மைனர் தான் நினச்சோம். பட் ஸ்கேனிங் ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உங்கள் அம்மாவுக்கு பிரெயின் டியூமர்னு. டாக்டர், என்ன சொல்றீங்க நீங்க? இது ஃபைனல் ஸ்டேஜ். உங்கள் அம்மாவை காப்பாற்றணும்னா ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். எவ்வளோ ஆகும் டாக்டர்? ஒரு 45 to 50 lakhs ஆகும். 50 lakhs-ஆ? மேக்ஸிமம் 15 daysக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உங்கள் அம்மாவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். மச்சான், அமௌண்ட்டுக்கு எங்கேயும் ட்ரை பண்ணலையாடா? என்னைக்கு எங்க எல்லாரையும் விட்டு உங்க அப்பன் கூட ஓடி போனாலோ அன்னைக்கே சொந்தம் செத்து போச்சு. பெத்தவங்க வயிறு எறிஞ்சா நிம்மதியா வாழ முடியுமா? ஹெல்த் இஷ்யூ ஆபீஸோட கனெக்ட் பண்ணாதீங்க. திடீர்னு 45-50 லட்சங்கிறது விளையாட்டா? வீட்ல இருந்து ஆபீஸுக்கு டிஃபன் கேரியல் கொண்டு வரணும். ப்ராப்ளத்தை இல்ல. முதல்ல உங்க அப்பா வாங்கின கடனை கட்டு, அப்புறம் வந்து என்கிட்ட கடனை கேளு. சும்மா என் டைமை வேஸ்ட் பண்ணாத, போய்கிட்டே இரு. மச்சான், கடவுள் இருக்காண்டா. ஏதோ ஒன்று பண்ணலாம். முதல்ல அம்மாவை பார்க்கலாம். வா. மச்சான், அம்மா கண்ணு திறந்துட்டாங்க. விக்கி, பொண்ணு இல்லம்மா, வேலை செஞ்சு டயர்டா இருக்கியா? பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும் டாக்டர் சொன்னாரு. பைத்தியக்காரா, இந்த அம்மா கிட்ட போய் சொல்ல கூட தெரியலடா உனக்கு. அழக்கூடாது. நர்சிங் கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. இந்த மாதிரி நிலைமையில உன்னை கொண்டு வந்து விட்டானேம்மா அவன் புருஷன். ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட காசு இல்லாம பண்ணிட்டானேம்மா. அவன் மட்டும் இன்னும் உயிரோட இருந்திருந்தானா நானே அவனை கழுத்து நெரிச்சு கொண்டு இருப்பேன். விக்கி, என்னடா பேச்சு பேசுற நீ? உங்க அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. கடன் வச்சுட்டு போயிட்டாருன்னு நீ எப்பவும் அவரை திட்டிட்டு இருக்கியே தவிர எதுக்காக கடன் வாங்கினாருன்னு எப்போது நீ என்கிட்ட கேட்டிருக்கியா? அதை நான் சொல்ல வரும்போதெல்லாம் அதை காது கொடுத்து கேட்கணும்னா அது உனக்கு தோணி இருக்காடா? இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி ஊர் சுத்தி கண்டுபிடி செலவு பண்றதுக்காக உங்க அப்பா கடன் வாங்கல. அவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்தது. அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி சேல் பண்ணா நாம லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு நீ வளர்ந்து பெரியவனானதும் உன்னை ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாட்டுக்கு அனுப்பணுங்கிற ஆசைனாலையும் இருந்த எல்லா சொத்து நகையையும் வித்தாரு. அதுவும் பத்தலன்னு நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினாரு. ஆனா நம்மளோட துரதிர்ஷ்டம், அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்தது. அந்த பிரச்சனையை தெரிஞ்சவங்க யாரும் அந்த சொத்தை வாங்கறதுக்கு முன் வரல. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கவும் முடியாம விற்கவும் முடியாம கடன்காரங்க தொல்லை தாங்க முடியாம மானத்துக்காக உயிரை விட்டவரடா உங்க அப்பா. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி எங்கம்மா இருக்கு? தேவாபுரம். 100% clear sir, we can proceed. Thank you. Okay sir.
சார். ஹே ரமேஷ், ஏங்க என்னாச்சு? இந்த போட்டோ இங்க எதுக்கு சார் வந்தது? இந்த பங்களா சேலுக்கு வந்திருக்கு. ஏங்க? இது மனுஷங்க வாழ்ற பங்களா இல்ல சார், பேய் பிசாசுங்க வாழ்ற பங்களா சார். வாட் நான்சென்ஸ்? என்னங்க பேசுறீங்க நீங்க? இது தமயந்தி பங்களா சார். பாத்தீங்களா சார், அந்த பங்களா பேர் சொன்னதும் பல்பு எப்படி உடைஞ்சிருச்சுன்னு. எங்க இருக்கீங்க ரமேஷ்? 21st செஞ்சுரி இது. நிலாவிலே வீடு கட்டணும்னு நினைக்கிறான் மனுஷன். நீங்க என்னடானா பேய் பிசாசு இருக்குன்றீங்க. அதனாலதான் நம்ம ஜனங்க இப்படியே இருக்காங்க. எஸ், யூர் ரைட் சார். நாங்க இப்ப அங்க இருந்து தான் வரோம். அந்த பங்களால எந்த பேய் பிசாசும் இல்ல சார். அந்த பங்களாவை யாரோ கம்மி ரேட்டுக்கு வாங்கணும்னு சொல்லி யாரோ கிளப்பி விட்ட பொருளை சார் அது. அந்த பங்களா பத்தி உங்களுக்கு தெரியாது சார். இவங்கள அதுல ஒரு நாள் இருந்து காட்ட சொல்லுங்க. ஏய், ஒரு நாள் நாத்துக்க ஒரு வாரம் இருக்கிற பாக்குறியா? உங்க தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க சொன்ன மாதிரியே அந்த பங்களாவில் ஒரு வாரம் இருந்து காட்டினா இவங்க வாயெல்லாம் மூடிடலாம். நெக்ஸ்ட் வீக் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிடலாம். எனக்கு நானே வள விரிச்சிட்டேன் போல. டேய், மூடிட்டு உட்காரத விட்டுட்டு உனக்கு என்னடா அதிக பிரச்சனை தனம்? அவர் ஒரு நாள் இருந்து காட்ட சொன்னா நீ ஒரு வாரம் இருந்து காட்டுவேன்னு சொல்ற? மச்சி, கான்ஃபிடென்ட்டா சொன்னா அவங்க நம்பிடுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நடனா நம்மளே தாங்க சொல்லுவாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? அட போடா. ஹலோ, சொல்லு காவியா. குடிக்கிற நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறானுங்க சார். மச்சி, என்னடா ஆச்சு? மச்சான், ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடுச்சுடா. டேய், என்னடா சொல்ற நீ? ஆமா மச்சான், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த ப்ராஜெக்ட்டை கிஷோர் கிட்ட கொடுத்துட்டாங்களாம். ஐயோ, இப்போ என்னடா பண்றது? நாமளே டென்ஷன்ல இருக்கிறேன். எவனோ ஒருத்தன் நொய் நொயின்னு ஃபோன் வச்சுருக்கிறான். ஹலோ, நான் சொல்றேன்னு சொன்னல. என்னடா ஆச்சு? ரியாலிட்டி ஷோக்கு துட்டு குத்தவங்களாம் ஃபோன் பண்ணுகிறாங்க. ஆடிஷனுக்கு எங்கே வருதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்கடா. அவங்களுக்கெல்லாம் திரும்பி துட்டு குத்துடலான்னு பார்த்தா நம்ம கையில் வேற துட்டு இல்லை. நீ என்னடான்னா ப்ராஜெக்ட் வேற கை விட்டு போயிடுச்சுன்னு சொல்கிற. இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், உன் சேனலுக்கு நாமளே ஒரு எபிசோட் ஆகிடுவோம். மச்சி, என்னடா பண்ணுறது? சொல்கிறா, ஏதோ ஒன்று பண்ணுறா. இங்க பாரு, அவங்களெல்லாம் ஆடிஷனுக்கு வர சொல்லு. நாம அந்த ரியாலிட்டி ஷோவை பண்றோம். எப்படிடா? எல்லாரும் வந்துக்கிறாங்க, உள்ள கூப்பிடுறேன், கொஞ்சம் பார்த்து டீல் பண்றா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ மூடிட்டு அனுப்புடா. அட்ரா மணிய. மணியே இல்ல, பெல்லுடா. பெல்லா? கமேன். நம்ம ரியாலிட்டி ஷோக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். இந்த ரியாலிட்டி ஷோவுடைய பேரு டிடி பாஸ், அப்படின்னா டேரிங் வித் டிவில் பாஸ். தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஷோ முதல் முறையா நடக்குது. பேய்களோட உங்க பயணம். இந்த 7 நாள் பயணத்துல வெளி உலக தொடர்புன்னு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இந்த 7 நாள் வீட்டுக்குள்ள யார் பேயை பார்த்து பயப்படாம இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு கிடைக்க போகுது. ஒவ்வொருத்தருக்கும் 20 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். யாரு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸா குறைஞ்சுக்கிட்டே வரும். எல்லா பாயிண்ட்ஸும் இழந்தவங்க டைரக்டா எலிமினேட் ஆயிடுவாங்க. உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க இன்னொருத்தரை பயமுறுத்தி அவங்க பாயிண்ட்ஸை உங்க பாயிண்ட்ஸோட பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டுல இருக்கிறத பத்தியோ இந்த ஷோவை பத்தியோ வெளியே யாருக்குமே நீங்க தெரியப்படுத்த கூடாது. இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரியாலிட்டி ஷோவை உங்க வீட்ல நீங்களே உட்கார்ந்து உங்க டிவிலே பார்க்கலாம். லைவ் டெலிகாஸ்ட் இருக்காது. இந்த வீட்ல யாரு எவ்வளவு வேணாலும் துண்ணலாம், யாரு எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீட்ல எல்லா இடத்துலயும் கேமரா இருக்குது. உங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க கேமரா முன்னாடி வந்து சொல்லலாம். ஓகே. இந்த ஷோ தைரியம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான். தைரியம் இருக்கிறவங்க உங்க மொபைல்ஸ் எல்லாத்தையும் அந்த ட்ரேல வச்சுட்டு வெளியில வண்டி நிக்குது, போய் உட்காந்துக்கலாம். சொல்லிட்டே இருக்கேன். தல்றா வா. ஏய் பாத்ரூம்ல ஒரு பொண்ணுங்க பக்கத்துல நான் தான் போறேன். தல்ல. ஐயோ, தள்ளி உட்கார்றா. அப்பா, வெரி வெரி பியூட்டிஃபுல். நானா? இல்ல பங்களா.
ஆஹா என்னடா இது வீடே ஒரே இருட்டா இருக்குது. இருட்டாயிட்டு இருக்கோ? ஆ கண்ணாடி கட்டுறா. என்னது கண்ணாடி கட்டுறடே. அட வெளிச்சமா தான் இருக்கு. நீ ஏன்டா வந்து என் ராடுக்கு முன்னாடி நீங்க நீங்க குத்தி சொல்றா, குத்திக்கிட்டே இருக்கீங்க. டிடி வீட்டு உறுப்பினர்களுக்கு டிடி பாஸ் வரவேற்பை அளிக்கிறார். உங்கள் 7 நாள் பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை டிடி பாஸ் கேப்டனாக நியமிப்பார். எல்லோருக்கும் கேப்டன் ஆகும் வாய்ப்பு கிடைக்கும். யார் சிறந்த கேப்டன்ஷிப் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஷோவின் முடிவில் பெரிய பரிசு காத்திருக்கிறது. வீட்டின் உறுப்பினர்கள் இந்த ஷோவின் விதிகளை மதிக்க வேண்டும் என்று தெரியப்படுத்துகிறோம். மற்றும் இந்த வீட்டின் மேலிருக்கும் ரகசிய அறைக்குள் போவதற்கு அனுமதி இல்லை. இந்த ஷோவின் விதிமுறைகளை மீறுபவர்கள் நேரடியாக ஷோவிலிருந்து எலிமினேட் செய்யப்படுவார்கள் என்பதை டிடி பாஸ் தெரிவித்துக் கொள்கிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேய் உங்களை தாக்கக்கூடும். பேயை சந்திப்பதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக உள்ளீர்களா? என்னடா இது, ஒருத்த முகத்திலும் பயமே தெரியலையேடா. இவங்கெல்லாம் பேய் வீட்டுக்கு வந்திருக்காங்களா இல்ல அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? ஆடிஷனுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த சோலை நீ ஜெயிக்கணுமா? ஜெயிக்கிறதுக்கே பிறந்தவனா 10,000 ரூபா கொடு. அது எதுக்கு? உனக்கு பதில் வேணுமா ஜெயிக்கணுமா? இவனை நம்பலாமா? நான் ஜெயிக்கலனா நீ பாடி ஆயிடுவ. நீ ஜெயிக்கிறதுக்கு 3 சீக்ரெட் சொல்றேன். சீக்ரெட் நம்பர் 1, ஏய் ஆடிஷன்ல பேய் வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. நீ நம்பாத, அது நம்ம சேனல்காரங்க போட்ட செட்டு. சீக்ரெட் நம்பர் 2, ஏய் இங்க பாரு, பேய் வந்து உன்னை அப்படியே அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பயந்துராத, அது நாங்க மேக்கப் போட்டு அனுப்புற ஜூனியர் ஆர்டிஸ்ட். அப்ப 3வது இந்த சீக்ரெட் தான் நான் யாருக்கும் சொல்லல, நீயும் யாருக்கும் சொல்லக்கூடாது, உனக்கு மட்டும் தான் சொல்றேன். எப்படியே டேய், என்ன மாதிரி வேலை செஞ்சிருக்கடா நீ? எல்லார் வாழ்க்கையிலும் விளையாடுறியாடா. நாளை பின்ன அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரா பொறுப்பு? நான் இப்பவே அவங்களுக்கு உண்மையை சொல்ல போறேன். குறாத விட்றா. ஏய் விட்றா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சினுக்குது? ஏண்டா ஆளு மட்டும் இவ்வளவு பெருசா வளர்ந்துக்கிற, அறிவே வளரல. டேய் நீ மட்டும் உண்மையை சொன்னீங்கன்னா அவங்களாம் திரும்பி போறேன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் போறேன்னு சொன்னா நீ துட்டு எங்க எடுத்து வந்து கொடுக்க போற? அவங்க கிட்டலாம் உண்மையை சொல்லிட்டு நீ மகாத்மா ஆக போறியா இல்ல உங்க அம்மாவை காப்பாத்த போறியா? அத நீயே முடிவு பண்ணிக்கோ. அது அப்படி இல்லடா மச்சான். பேய் அவங்களை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா யாரா பொறுப்பு? நீயே சொன்னல அந்த திக்பந்தனத்தை தாண்டி பேய் வெளில வராதுன்னு. இதுக்கப்புறம் உன் இஷ்டம்பா. நீ உண்மையை சொல்றதா இருந்தா சொல்லிக்க. இந்தா ஏதோ பண்ணி தொலைப்போ. டிடி பாஸ் முதல் நாள் கேப்டனாக வெள்ளை கவுண்டரை நாங்க தேர்வு செய்யறோம். முதல் நாள் டாஸ்காக வீட்டை கிளீனிங் செய்யும் டாஸ்க் கொடுக்கப்படுகிறது. வெறும் மணி அடி பண்ணுங்கன்னு பார்த்தா பையில சரக்கு வேற வச்சிருக்கானுங்களே. என்னடா விட்டு ஓடுறாங்க? தலைவரே, கரண்டி தலைவரே, ஒரு நிமிஷம். தலைவரே. நானா? என்னேவா? எங்க இன்னொரு தடவை சொல்லு. தலைவரே. பார்ட்ஸ் வெளியில தெரியுது. எங்க பாட்டில தான் சொன்னேன். அந்த வேஸ்ட் வந்து இருக்கும் நினைச்சேன். என்ன வேணும்? தலைவரே, நான் இங்க உங்க கூடவே இருக்கணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இருக்கலாம், பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஓகே, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க கூடவே இருக்கணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அப்படியா? அப்ப கண்டிஷன் நம்பர் 1, நீ இங்க இருக்கிற வரைக்கும் எந்த கஸ்டமர் இருந்தாலும் என்னை விட்டு நீ போக கூடாது. ஓகே டன். இரு மெயின் கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 2, டெய்லி நைட் 90க்கு மேல நடிக்க விடக்கூடாது. 90க்கு மேல குடிக்க விடக்கூடாது. அவ்வளவுதானே? ஆமா அதுதான். ஓகே, இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிட்டா எனக்கு அப்ஜெக்ஷன் இல்ல. அப்ப நான் தலைவரே, நீ எவ்வளவு வேணா குடிச்சுக்கடா. ரொம்ப நல்லா வாழ்க்கை காலை வாரிட வேண்டியதுதான். ஐயோ, எங்கடா பாத்ரூம் வச்சிருக்கீங்க? இதுக்கு ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் வரணும் போல இருக்குது. ஏற்றுமதி பண்ற இடம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இறக்குமதி பண்ற இடம் கிளீனா இருக்கணும். எங்கடா பிரஷ்? ஒருவன் முதலாளி, புடைக்கிறவன் எல்லாம் தொழிலாளி. ஒருவன் முதலாளி, டாய்லெட். ஒருவன் முதலாளி, டாய்லெட் கழுவுறவன் தொழிலாளி. ஒருவன் யாருகிட்ட காமெடியா? வேலைக்கு ஆகாது. வேலை 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 ஆம்பளைக்கும் வேலை, பொம்பளைக்கும் வேலை, டாய்லெட் போனா எல்லாருக்கும் வேலை 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 வேலை.
ஸ்பெஷல் எஃபெக்டா? டிடி பாஸ், நான் பயந்துட்டேன்னு நினைச்சிங்களா? நான் பயந்த மாதிரி ஆக்ட் கொடுத்தேன். இதுக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா? என்ன நாத்தண்டா? டாய்லெட்டை விட என் மேலே தான் ஜாஸ்தியாக நாத்தம் வருது. தண்ணி வருது, கையில் பிடிக்கிறேன். ஆனால் பக்கெட் டிடி, இது 3D. இந்த மாதிரி எத்தனை படம் பார்த்துருப்போம். எங்க கிட்டே வா, ஐ டோன்ட் கேர். வாடா டே, இப்போ வாடா. பவுனே. என்ன தலைவரே? என்னடா அது, அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, பால் கொதிக்க மாட்டேங்குது. அப்படியா? தள்ளுங்க. திரிஞ்சு போன பால் எப்படி கொதிக்கும் தலைவரே? தெரிஞ்சிருச்சா? தள்ளிக்க பாருங்க. ஆமால, இன்னொரு பாக்கெட் கட் பண்ணி போடுவோம். ஒரு நாள் போதுமா? தூக்க கீழே தள்ளுதுப்பா. என்னடா மறுபடியும் பால் கொதிக்கவே இல்லை, சூடாகவே இல்லை. பவுன, ஏ பவுன வாடா. என்ன தலைவரே என்ன கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? பாத்திரம் சூடா இருக்கு, பால் கொதிக்க மாட்டேங்குது. அப்படியா? இந்த பக்கம் வாங்க, பாத்துருவோம். தலைவரே, இப்படி எல்லாம் பண்ணி என்ன பயமுறுத்தி என் பாயிண்ட் எல்லாம் அடிக்க பாக்குறீங்களா? ஏண்டா? என்ன தலைவரே, ஸ்டவ்வே பத்த வைக்கல, எப்படி பால் கொதிக்கும்? அடுப்பு நான் தான் பத்த வச்சேன். நீ நான் தானே பத்த வச்சேன். എവിടെ ഇരുന്ന് വന്നു? അറിയല. ബാലേക്ക് പോச்சு. ഇവിടെ தான் இருந்துச்சு. ஹீரோ நானா? ஆமா. இன்னொரு வாட்டி சொல்லு. இல்ல இல்ல, ஈ காலத்துல ஹீரோ எங்கட இருந்தாலும் பரவாயில்ல, கதை நல்லா இருந்தா போதும். உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு, சிறிதாயிட்டு ஒண்ணு வெளியே விடுங்க. என்னோடத காட்டவா? ஒரு நிமிஷம். ஏந்தோ திறமை 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 திறமை. உனக்கு பிடிச்சமான ஹீரோ யாரு? சொல்லுங்கண்ணா. டான்ஸ் மாஸ்டர். யாரு? லாரன்ஸா. காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. டேய் பின்னாடி வாடா. பெரிய ஆக்டர் இவரு. என்ன ஸ்டார்ட் செய், ஸ்டார்ட் செய்டா. ஹலோ. என் மேலேயே கை வைக்கிறியா? என்ன தொடுறியாடா? எங்க தொடு பார்க்கலாம். ராஸ்கல் தொடுறா. ஏய் இரு இரு இரு. நான் போய் வெள்ள குடிச்சேன். வர 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 வர. இப்படி பயந்துட்டானே. மோஸ்ட்லி கேரக்டர்ல நான் இன்வால்வ் ஆனதுக்கு அவனும் இன்வால்வ் ஆயிருக்கா. ஷக்கலக்க பேபி, ஷக்கலக்க பேபி, தொட்டு விட்ட தோடலையா. வாவ், வாட் அன் ஆக்டிங். ஏய், என் மேலேயே கை வைக்கிறியாடா? என்ன தொடுறியா? எங்கே தொடு பார்க்கலாம். தொடுறா ராஸ்கல். நானும் இன்வால்வ் ஆயிட்டனே. அவனா நான் சொன்னதெல்லாம் மனசுல ஞாபகம் இருக்குல்ல? தலைவரே, எனக்கு சரக்கும் உங்க சட்டமும் நல்ல ஞாபகம் இருக்கு. 90க்கு மேல உங்களுக்கு கொடுக்க கூடாது, அவ்வளவுதானே? அதுதான் முக்கியம். ஃபுல்லு கொடுத்தா 90 கொடுப்பேன். பல போன நாக்க லாமினேஷன் பண்ணோம்டா. ஏன் இந்த 90 போட்டோன்னே லாவல் லாவாக்குது, லாவல் லூவாக்குது. என்னடா 90 போடுற? பேச்சு பேச்சா இருக்கணும் தலைவரே. 90க்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. தலைவர் பேச்சு மீறாத விசுவாசினா. சபாஸ்னா சிஷ்யா, துரோணாச்சாரியாருக்கு ஏகலைவன் கிடைச்ச மாதிரி கிடைச்சிருக்கடா. நீ திருட்டு பயடா. நீ சிஷ்யனா நீதான்டா. பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுல நீ ஜெயிச்சிட்ட.
என் மனசை நீ திருடிட்டடா. வா உனக்கு ஒரு முத்தம் கொடு. ஐயோ வேணா தலைவரே, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஒண்ணுதானா? 3 வைக்கிறேன்டா. முத்தத்தை சொல்றேன். டெஸ்ட் பண்றதுக்கு இப்படி சொன்னீங்களா? நான் என்னமோ ஏதோன்னு டென்ஷன் ஆயிட்டேன். இந்த தலைவரே 90 தானே, இந்தாங்க அடிக்க. சரோஜா, ஏய் சரோஜா. அடச்சி, இங்க யாரு சரோஜா? ஓ தலைவரே, இங்க யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா? சரோஜான்னு சொன்னியே கல்லா, யாரு சரோஜா? எத்தனை ஜெயந்தி உனக்கு? நான் தான் தலைவரே, உங்க சிஷியன் பவன். யார் குரு யார் சிஷ்யன்? ஆஹா, 90க்கு மேல கொடுத்தா எப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாம கொடுத்துட்டனே. உங்க ரூட்டுக்கே வந்துடுறேன். அது அப்படி இல்லைங்க. பின்ன எப்படி? எனக்கு நல்ல சரக்கு ஊற்றி விட்டு லிவர் கிட்னில க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்து வீட்டு மாதிரியோட எஸ்கேப் ஆக நினைக்கிறேன். இல்லைங்க, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேங்க. கணவனே கண் கண்ட தெய்வம் நினைக்கிறவன் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க. வாடிங்க, கடைக்கு போற வரைக்கும் காத்துட்டு இருந்து அந்த பக்கத்து வீட்டு மாதனோட ஷாப்பிங் போற. நீ ஷாப்பிங் இல்ல, ஐயோ இல்லைங்க, நான் சொல்றது கேளுங்க. நீங்க கடைக்கு போனதும் அந்த மாதவன் வீட்டுக்கு வந்து சிட்டில பட்டு புடவை பிளாட் 50% டிஸ்கவுண்ட்னு சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் நான் அப்படி பிளாட் ஆயிட்டேங்க. அப்படியே விட்டு பல்ல எகிரிடுவாமா. தாலி கட்டின புருஷனை விட 50% பட்டு புடவை பேசாடி உனக்கு. அடிக்காதீங்க. இந்த வெள்ளை கவுண்டரை விட அந்த மாதவன் நீ என்னடி பாத்துட்டா? இல்லைங்க, அது வந்து அடிக்காதீங்க. மாதவன் வந்து ஐயோ, அண்ணினோட மோசமானவனா இருக்கானே, அடிக்கடி மாறுறானே. ஐயோ ஐயோ வேடா, என்ன விட்டுருக்க தலைவரே. ஐயோ அந்த மாதம் மட்டும் என் கையில கிடைக்கிட்டு அந்த துண்டு மாதிரி புழிஞ்சிட்டு அவளி சரோஜா கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். ஏற்கனவே எங்க அக்கா ஜெயில தான் இருக்கா, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என்ன? அட பாவி. ஏய் சரோஜா, மணி 10 நடுற. என்னடா அது வேஷ்டி தூக்கி கட்டுற? ஒரு தடவை வேஷ்டி தூக்கி கட்டி ஆயுதத்தை கையில புடிச்சேனா யுத்தம் முடிகிற வரைக்கும் நான் கீழே விட மாட்டேன். அட பாவி, விட்டா என்ன முட்டி போட வச்சிருவோம் போல இருக்க. வேஷ்டி தூக்கி கட்டும் போதே நான் உசாராயிட்டு இருக்கணும். தலைவரே எல்லாம் எங்கடா போனீங்க? என்ன காப்பாத்துற தலைவர்கிட்ட இருந்து எங்கடா போய் தொலைச்சிக்க? சாமி, ஐயோ விட மாட்டானே, வந்துட்டானே. மச்சான், இவனுங்க எல்லாரையும் கூட்டு போயிட்டு ரியாலிட்டி ஷோல விட்டோன்னு வச்சுக்கா, நம்ம மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிட்டு இருக்கோம். எப்படியோ நான் செஞ்ச புண்ணியம், அவன் தண்ணி அடிக்கும் போது நான் அவன் கையில சிக்கல. நீர்தான் ஜாக்சன் துரையோ? என்னோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? டேய், அங்க போறா, அவன் மேல பேய் வந்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஏடா கூட நடக்கிறதுக்குள்ளே நம்ம போய் காப்பாத்துவோம். வா, ஒரு நிமிஷம் உட்கார்றா. டேய், அங்க பாரு, அவனுக்கு பேயும் பிடிக்கல பிசாசும் பிடிக்கல, அவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதிடா. ஐயோ, மூஞ்ச பத்தியா இதுக்கு 2 நிமிஷத்துல நான் பயந்துட்டேன்பா. பாப்பா போய் தூங்கலாம். விஷவாயுவை லீக் பண்ணிக்கிட்டே இருக்கானே. முதல்ல இந்த ஓட்டையை மூடணும். என்னத்தை தின்னு தொலைச்சான்னு தெரியலையே. மொட்டை தலையா, வந்து கதவை தொடுறா.
ஆக்சிடென்ட் ஆகி செத்தா கூட ஒரு கௌரவம் இருக்கும், மர்டர் ஆகி செத்தா கூட ஒரு மரியாதை இருக்கும். குசுநாத்தத்துல ஒருத்தர் செத்தான்னா இந்த ஊரே கை கொட்டி சிரிக்குமேடா. ஹலோ டிடி பாஸ், என்னால முடியல. போனோம் செத்து போன பொண்ணா நாருது. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு 10 லட்சமும் வேண்டாம், உங்க அவார்டும் வேண்டாம். என்ன விட்டுருங்கப்பா. ஐயோ ஐயோ, திரும்புறா திரும்புறா, விட்டுட்டானே. அப்பா என்ன காலையிலே பாம்பாட்டுறான் வைத்த பவுனு. டே பவுனு, பவுனு. என்னங்க என்னங்க வா. ஏய் ஏன்டா இப்பெல்லாம் குடிக்கிறீங்க? கெப்பாசிட்டிக்கு மேல குடிக்க கூடாது. என்னைய பார்த்தா 90க்கு மேல தாங்க. இந்தா டிஃபன் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடு. ஃப்ரீயா கொடுத்தா எனக்கு 2 எங்க அப்பனுக்கு 2ன்னு கேட்பானுங்க. வா. நேத்து ராத்திரி பார்த்த நாயர் இவர் தானா? என்ன இருந்தாலும் நாயர அறுத்துட்டே உயர. இவன் எதுக்கு இங்க வந்து படுத்திருக்கான்? செவத்தை பார்த்த நாய் மாதிரி களை தூக்கிட்டு படுத்திருக்கான். ஏய் ஏய் செம்பிளி, எந்திரா. ஏய் செம்பிளி. ஏன் சாவடிக்கிற? என் பேரு செம்பலி அல்ல, கார்த்திகா. கார்த்திகா ஒரு காக்கா. இந்தா காஃபி குடி, டிஃபன் ரெடி ஆச்சு, வந்து அமுக்கு. என்ன எழவடாவா, கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன். என் ஊர்ல எவ்வளவு மரியாதை இருக்குன்னு அறியோ? ரொம்ப தழும்புதே. நான் வந்துட்டேன். காஃபி. ஐயோ காஃபி. யூ சோ ஸ்வீட், தேங்க் யூ. அப்படா 5 பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிடுச்சு. அங்கிள், உங்களுக்கு ஏன் ஆடுது கை? காஃபிக்கு கரண்ட் அடிச்சிருச்சுமா? ஒண்ணும் சரியில்லை அங்கிள், மாத்திரை போட்டுமா? வேணாம், நல்லா இருக்கிறேன். பாயிண்ட்ஸ்க்காக இப்படிலாம் பண்றியா? இரு இப்ப நான் பண்றேன். அங்கிள், யூ ஆர் சோ கியூட். ஹே காஃபி, தேங்க் யூ. வெள்ள கவுண்டா, கொல்ல போயிட்டியடா, கொல்ல போயிட்டியே. எத்தனை நாள் காஃபி போட்டு கொடுத்துருக்கேன், ஒரு தேங்க்ஸ் ஆக சொன்னால என் பொண்டாட்டி இல்ல. டிடி பாஸ், 7 நாள்ல இந்த மாதிரி கிடைச்சா 7 ஜென்மத்துக்கு இருப்பேன். தேங்க்யூ டிடி பாஸ். டேய் எந்திரா, காஃபி குடிக்கலாம். ஏன்டா அப்படி பொத்திட்டு உட்காந்துருக்க? முடியலடா சாமி, அது ஒரு பெரிய கதை. அதையே கேக்குறீங்க? போக என்ன சொல்றேன்னு உனக்கு தான் புரியாது. இந்தா காஃபியை குடி. ஓ பாவம், கரை ஒதுங்கின திமிங்கல மாதிரி திரும்பி படுத்திருக்கான். டேய் எந்திரடா செல்லம். டேய் தூங்குனது போதும், எந்திரடா. அப்பவே கேட்டீங்கல்ல ஏன் இங்க உட்கார்ந்துருக்கேன்னு, இப்ப புரியுதா? டேய் ரோசனா, காலையில காஃபிக்கு சக்கரை போட்டா உப்பாயிருச்சுடா. டேய் இனிமே நீ காலையில காஃபி கேளு. திருப்பி விட்டுட்டாடா, சாக்கடை நாத்த அடிக்குதா, நாசமா போன உனக்கு. மறுபடியும் குளிக்க வச்சுட்டானே சனியை முடிச்சவன். விட்டுறாதடா. நாயரே, ஒரு 4 இட்லி போடுறது. கொறடா, 4 பேர் உன்னை சுமக்கிறவன் திட்ட போறான். வேக்ஸ் பண்ணி தண்ணி போட்டு கழுவிட்டா. ஐயோ, காலையே இவ்வளவு கோஆபரேட் பண்றாளே. சல்லா குட்டி, தகா குட்டி, பயா குட்டி. இவ ரியாக்ஷனே தப்பா இருக்கே. பவன், நானு அவள் இல்ல, அவன். சொரிஞ்சு சொரிஞ்சு ரத்தம் வர வச்சுட்டா. முரட்டு முடி இருக்கும் போதே குனிஞ்சு பாத்துருக்க. சரி பாண்டி, எனக்கு நானே துப்பிக்க வேண்டியதான். நாயரே, ஏய் இத பாருடா, தீந்து போச்சுடா பாயாசம். ஓ அதுவா, முந்திரி கிஸ்மிஸ் போட்டு பாயாசம் பண்ணிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வரேன். பிளான் பண்ணது எல்லாமே நாசமா போச்சு. ஃப்ரண்ட் பேக் 2 பக்கமும் இருமுவேன். எவன்டா பாயாசம் குடிச்சது? ஏய் உங்கள எவனா தான் குடிச்சிருக்கீங்க? அத கரெக்டா உண்மையை சொல்லிருங்க. பாயாசத்தை குடிச்சிட்டு இருக்கறோம். எவன்டா அது? நாயரே, நான் குடிக்கல. நாயரே, என்ன தப்பா பார்க்காத, சத்தியமா சொல்றேன், நான் குடிக்கல. நீ குடிக்கலனா அப்புறம் பேயடா வந்து குடிச்சிச்சு.
பேய் குடிச்சிருக்க, வெளியில இருக்க சோரி நாய் குடிச்சிருக்கான். சத்தியமா நான் குடிக்கல. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருந்துச்சு உங்களுடைய முதல் நாள் அனுபவம்? ஏய் சூப்பர். உனக்கு சூப்பரா தான் பாருக்கும். அப்படித்தானே போகணும். முதல் நாள் டாஸ்காக குட்றாங்க. முதல் நாள் கிளீனிங் டாஸ்கை பரிபூரணமாக நிறைவேற்றிய கண்டஸ்டன்ட்களுக்கு டிடி பாஸ் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். மற்றும் முதல் நாள் கேப்டன்ஷிப்பை வெற்றிகரமாக நிறைவேற்றிய வெள்ள கவுண்டருக்கு டிடி பாஸ் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். டிடி பாஸ் இரண்டாம் நாள் டாஸ்கை அறிவிக்க இருக்கிறார். இன்றைய டாஸ்க் என்டர்டைன்மெண்ட் டாஸ்க். எல்லோரும் அவரவர்கள் திறமையை காட்ட வேண்டிய தருணம். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் உங்களை பார்க்க இருக்கிறார்கள். மற்றும் இன்றைய கேப்டனாக ரோஷன் அவர்கள் அறிவிக்கப்படுகிறார். ஐயோ சாரிம்மா, உணர்ச்சி வசப்பட்டேன், அவ்வளவுதான். பிங்கி, என்னடா மங்கி மாதிரி தலை விரிச்சு போட்டு வந்திருக்க? இந்த வீடு எங்களுது, இங்க இருந்து போயிடுங்க. இந்த வீடு வாயுடா. இத்தினூண்டு இருந்துட்டு இந்த வீடு வாவிடா. உங்க அம்மா சொல்லிவிட்டாளா? எங்க உங்க அம்மா? கூப்பிடு உங்க அம்மாவை. எங்க இருக்கு உங்க அம்மா? காட்டு உங்க அம்மாவை. காட்டு. எங்க இருக்கா? எது? யாரு? ஏ சரோஜா, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? கபோர்ட்ல பேன் பார்த்துட்டு இருக்கியா? வாடி வழி. இந்த சேனல்காரங்க இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த நேரம் பார்த்து அனுப்பணுமா? ஐயோ, இப்ப நீ வரியா இல்ல நான் வரட்டுமா? வந்துட்டேங்க. நாசமா போனவனே. இப்ப கேரக்டர் சேஞ்சா தசாவதாரம் மாதிரி எத்தனை கேரக்டர் தான் பண்ணுவியோ? வாய். அந்த பொண்ணு என்னடி சொல்லி கொடுத்துருக்கா? இந்த வீடு என் வீடு உன் வீடுன்னு. ஏன் கலர் என்ன, அவ கலர் என்ன? இது எங்கேயோ கள்ளத்தோடுல பிறந்த பிள்ளை. உங்க அப்பாவை கூப்பிடு. இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும். கூப்பிடுங்க. என்னங்க, நான் இங்க இருந்தா அவர் எப்படிங்க வருவாரு? எங்க வருவா, எப்படி வருவான்னு எனக்கு தெரியாது. கூப்பிடுவாங்க. இல்லங்க, அவர் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஒரு கடவுள் மாதிரி மருமக இருக்கானே, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும். ஒரு கேட்டசி கூட உங்க அப்பாக்கு இல்ல. அயோக்கிய. நான் இவ்வளவு நாள் ஒரு குழப்பத்தில் இருந்தேன். நான் சம்பாரிச்சு கொடுத்த பணம்லாம் எங்க போகுதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னங்க அது? இருட்டுலயே இவ்வளவு மேக்கப் போடுறான்னா அப்ப பகல்ல எவ்வளவு மேக்கப் போடுவான்? நீ எவ்வளவு மேக்கப் போடுவ? நான் சம்பாதிச்ச பணமெல்லாம் உங்க மேக்கப்பாவே போயிடுச்சு. ஏய் நில்றி, ஏய் நில்றி. இந்த வீடு எங்களுது, இங்க இருந்து நீங்க போயிடுங்க. ஏய் இப்ப நீ போக போறியா இல்லையா? அதை விட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ணாம என் வீடு என் வீடுன்னு சொல்லி. இந்த வீடு எங்களுது, இங்க இருந்து நீங்க போயிடுங்க. இந்த வீடு என் வீடுன்னு கத்திட்டு நாங்க பயந்துருமா? நான் உங்க அப்பன். நான் கத்துனா என்ன ஆகும் தெரியுமா? இது என் வீடு.